வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்திகள் தொகுப்பை வழங்குவோர் மெல்பேர்ன். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பேர்ன். புதிய வருடத்தின் முதல் நாளில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற நிலையில் பல முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு 69,515 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த தகவலை தெரிவித்தார். மேலும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த 800 கோடி ரூபாயும், விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்க 3,850 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், தேசத்திற்கு உணவளிக்க கடுமையாக உழைக்கும் அனைத்து விவசாய சகோதரிகள் மற்றும் சகோதரர்களை நினைத்து பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாதம் ஜிஎஸ்டி மூலம் 1,77,000 கோடி ரூபாய் வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள தகவலில், கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1,65,000 கோடி வசூலிக்கப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டு 1,77,000 கோடி வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டின் வருவாய் 7.3% அதிகரித்திருப்பதாகவும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய ஜிஎஸ்டி 32,836 கோடியும், மாநில ஜிஎஸ்டி 40,499 கோடியும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி 47,783 கோடி என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் நாளை திட்டமிட்டபடி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு டிசம்பர் 23ஆம் தேதியுடன் அரையாண்டு தேர்வுகள் முடிந்ததை அடுத்து டிசம்பர் 24ஆம் தேதி முதல் விடுமுறை விடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகும் என்று தகவல் வெளியான நிலையில் திட்டமிட்டபடி நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. அரையாண்டு விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுத்துள்ள மக்களால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து போலீசார் மற்றும் அச்சரப்பாக்கம் போலீசார் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதேபோல் திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 40 நகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளை விரிவாக்கம் செய்யவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்சி தொண்டர்களிடம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் கட்சி தொண்டர்களை சந்தித்த மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாழ்த்துக்களை கூறினர். இதேபோல் மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2025ஆம் ஆண்டு அதிமுகவினருக்கு பொற்காலமாக அமையும் என்று தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் 2025ஆம் ஆண்டு அதிமுகவினருக்கு பொற்காலமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
தொண்டர்களுக்கு எப்படி புத்தகம் வச்சிருக்காங்க, அதை பத்தி 2025ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தனது வீட்டின் முன்பு திரண்டிருந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புத்தாண்டையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் வீட்டின் முன்பு அவரது ரசிகர்கள் கூடியிருந்தனர். இதனையடுத்து வீட்டின் வெளியே வந்து ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நடிகர் விஜயின் வருகை திமுகவை பாதிக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் சாத்தியமற்றது என்று கூறினார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்றும் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தாம் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவை வரவிட மாட்டேன் என்று வைகோ சூளுரைத்தார். தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என்ற வைகோ அண்ணாமலையின் சாட்டையடி ரசிக்கும்படியாக இருந்ததாகவும் கூறினார். சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து பேசினார். போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த சந்திப்பின் போது 2025 புத்தாண்டையொட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததாக ஓபிஎஸ் கூறியுள்ளார். ரஜினி திடகாத்திரத்துடன் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் ஓபிஎஸ் தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கு. பேசிருந்தீங்க, என்ன மாதிரியான கருத்துல பகிர்ந்துட்டீங்க? நீங்க முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்கள் மரியாதை நிமித்தமாக அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் தங்கள் தரப்பிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டப்படி செல்லும் என்றும் அதன்படி தனது பதவிக்காலம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுகவையும் தங்கள் தரப்பிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வாதிட்டுள்ள ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டியலின மாணவர்களிடம் ஆசிரியை பாகுபாடு காட்டுவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் இயங்கி வரும் பதிப்பக செம்மல் க கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மீனாட்சி என்பவர் 10ஆம் வகுப்பு ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர் பள்ளியில் பயிலும் 4 பட்டியலின மாணவர்கள் மீது தீண்டாமை கொடுமையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவரின் உறவினரும் சமூக சீர்திருத்தவாதியும் இரட்டைமலை சீனிவாசனின் பேத்தியுமான ரேவதி புகார் அளித்துள்ளார். ராமநாதபுரம் அருகே பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புத்தேந்தல் பகுதியில் பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த 4 பேர் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அப்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை போல் மற்றொரு சம்பவம் அரங்கேறியிருப்பது மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அருகே பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்று 7 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் குற்றவாளிகளை பிடிக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சின்னசேலத்தைச் சேர்ந்த நிர்மலா என்ற பெண் கடந்த 26ஆம் தேதி சோளக்காட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு நிர்மலாவின் படுகொலை எடுத்துக்காட்டு என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இப்பொழுது நிலவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இனியும் தொடரக்கூடாது என்றும் கொல்லப்பட்ட பெண்ணின் குழந்தைகளின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
கள்ளக்குறிச்சி அருகே பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று வீசிய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திம்மாபுரத்தைச் சேர்ந்த இளம்பெண் கடந்த 26ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் குமரேசன், மணி ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடிபோதையில் பெண்ணை கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் நடைபெற்ற அன்று குமரேசனுடன் மது அருந்திக் கொண்டிருந்த நண்பர்களிடமும் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மக்கள் கூட்டம் அலைமோதியது. குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் அங்கு கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இளைஞர்களும் கன்னியர்களும் ஆங்காங்கே கூடி ஹாப்பி நியூ இயர் என்று உற்சாக குரல் எழுப்பினார்கள். இதனால் மெரினா முழுவதும் உற்சாக அலை நிரம்பியிருந்தது. புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதால் மாமல்லபுரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. அங்குள்ள வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில் மற்றும் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரண்டனர். வெளிநாடு மற்றும் உள்நாடு சுற்றுலா பயணிகள் அங்கு அதிகமாக வருகை தந்தனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தினால் மாமல்லபுரத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டு மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. உயிரியல் பூங்காவில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பூங்காவிற்கு நாள்தோறும் 2000 முதல் 3000 பார்வையாளர்கள் வருகை புரிவது வழக்கம். இந்நிலையில் புத்தாண்டு தினமான இன்று 20000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து குடும்பத்தோடு மகிழ்ந்து சென்றதாக பூங்கா நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை பந்தய சாலையில் உள்ள மீடியா டவரில் ஏறி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கோவை பந்தய சாலை பகுதியில் ஒன்று கூடி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் ஒரு இளைஞர் திடீரென மீடியா டவரில் பாதி உயரத்திற்கு ஏறி நின்று ஒற்றை கையால் பிடித்துக்கொண்டு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் கீழே இறங்க மறுத்து ரகளையில் ஈடுபட்ட அவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கீழே இறக்கி தரதரவென இழுத்து சென்ற போலீசார் நைய புடைத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி குற்றாலம் மற்றும் உதகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குற்றாலம் மெயின் அருவியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் நீராடினார்கள். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் குற்றாலம் களை கட்டியிருந்தது. அருவிகளில் சீராக கொட்டிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்ந்தனர். புத்தாண்டு விடுமுறையையொட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக உதகையில் குவிந்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, 100 ரோஜா பூங்கா, பைன் ஃபாரஸ்ட், இயற்கை காட்சிகள் நிறைந்த ஷூட்டிங் மட்டம் போன்ற இயற்கை நிறைந்த சுற்றுலா மையங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஆண்டு பிறந்துள்ள நிலையில் பாபா வாங்கா மற்றும் நாஸ்டர்டாம்ஸ் வெளியிட்டுள்ள கணிப்புகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. உலகம் முழுவதும் புது வருடத்தில் ஏற்படும் நிகழ்வுகளை பற்றி பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வாங்கா மற்றும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நாஸ்டர்டாம்ஸ் வெளியிட்டுள்ள கணிப்புகள் பலரால் ஆர்வத்துடன் பார்க்கப்படுகிறது. பாபா வாங்காவின் கணிப்புகளின்படி ஐரோப்பிய பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்தும் போர் ஏற்படும் என்றும் அதனால் ஐரோப்பிய கண்டத்தின் மக்கள் தொகை அதிகளவில் குறையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே புத்தாண்டை முன்னிட்டு தார் சாலையில் ஹாப்பி நியூ இயர் என்று வண்ணங்களை கொண்டு பட்டியல் சமூக இளைஞர்கள் எழுதியுள்ளனர். இதனை அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் மாட்டு சாணம் கரசி ஊற்றி அடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட மக்கள் இந்த அருவருப்பான செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இரு பிரிவினரிடையே மோதல் நிலவும் சூழல் உருவானது.
திருச்சி மாநகரில் காவலாளியை கட்டி போட்டு நடைபெற்ற கொள்ளை சம்பவம் புத்தாண்டு தினத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம், தொழிலதிபர் ஆவார். திருச்சி கருமண்டபம் அருகே பொன்னகரில் உள்ள இவரது வீட்டில் காவலாளியை கயிற்றால் கட்டி போட்டு உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து அதிலிருந்த நகை, பணத்தை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நேபாள் மாநிலத்தைச் சேர்ந்த கேசெங் பகலூர் என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மதுரவாயில் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கி அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் பணத்தை பறித்துச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆன்லைன் மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் 3 விதமான வங்கிக் கணக்குகளை மூடுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இன்றைய டிஜிட்டல் உலகில் சைபர் கிரைம் குற்றவாளிகள் மக்களின் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை திருடுவது எளிதாகிவிட்டது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படாத கணக்குகளை 3 வகையாக பிரித்து மூடுவதாக ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ராணுவ வீரர்களின் வீரத்தை பறைசாற்றும் வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. உலகம் முழுவதும் 2025 புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டிய நிலையில் இந்திய வீரர்களின் வீரத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்திய ராணுவம் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது. லடாக், காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட இடங்களில் உறைய வைக்கும் குளிர் ஆகியவற்றை தாங்கிக் கொண்டு ராணுவ வீரர்கள் கடமையில் உறுதியாக உள்ளனர். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புத்தாண்டையொட்டி டெல்லி இந்தியா கேட், நாடாளுமன்ற சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்க தொடங்கினர். அதன்படி டெல்லியில் இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிகம் பேர் வருகை தந்ததால் திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் தலைகளாக காணப்பட்டது. இதன் காரணமாக நாடாளுமன்ற சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவிலான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் விவசாயி ஒருவரின் வீட்டு வேலைகளை செய்து அசத்தும் குரங்கின் வீடியோ வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி பகுதியில் விஸ்வநாத் என்ற விவசாயி குடும்பத்தினர் தங்கள் செல்ல பிராணியாக ஒரு குரங்கை வளர்த்து வருகின்றனர். 8 ஆண்டுகளாக அவரது வீட்டில் ஒருவராக வளர்ந்து வரும் அந்த குரங்குக்கு ராணி என்று பெயரிட்டுள்ளனர். ராணி விஸ்வநாத்தின் மனைவியுடன் சேர்ந்து ரொட்டி தயாரிப்பது, பாத்திரங்களை கழுவுவது உள்ளிட்ட வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து அசத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பயனர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெங்களூரு சொக்கனஹள்ளி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் நடத்திய சோதனையில் 3 கிலோ ஹைட்ரோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. இதன் மதிப்பு 2 கோடி 50 லட்சம் ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தாய் மற்றும் சகோதரிகளை கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆக்ராவைச் சேர்ந்த குடும்பத்தினர் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக லக்னோவில் உள்ள நட்சத்திர உணவகத்திற்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் விடுதியின் அறையில் தங்கியிருந்த தாய் மற்றும் 4 மகள்கள் கொலை செய்யப்பட்டு சடலங்களாக மீட்கப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் மகன் ஹர்ஷத் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது குடும்ப தகராறு காரணமாக தாய் மற்றும் 4 சகோதரிகளை கொலை செய்தது தெரியவந்தது.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷ் தொழிலதிபர் கௌதம் அதானியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது 18 வயதில் குகேஷ் செய்த இந்த சாதனை இந்திய இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் அமைந்திருப்பதாக அதானி பெருமிதம் தெரிவித்தார். அப்பொழுது குகேஷுக்கு அவர் யானை ஒன்றை பரிசளித்தார். டெஸ்ட் போட்டிகளுக்கான வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. இதில் டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் பும்ரா 907 புள்ளிகளுடன் முதலிடத்தில் தொடர்கிறார். இதன் மூலம் பும்ரா ஐசிசி தரவரிசை வரலாற்றில் அதிக தரவரிசை புள்ளிகள் பெற்ற இந்திய டெஸ்ட் பந்து வீச்சாளராக சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்னர் அஸ்வின் 2016ஆம் ஆண்டு டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் 904 புள்ளிகள் பெற்றிருந்தார். இதனை பும்ரா முறியடித்துள்ளார். ஆஸ்திரேலிய வீரர் ஜோஷ் ஹேசில்வுட் 2வது இடத்திற்கும் மற்றொரு ஆஸ்திரேலிய வீரர் கமின்ஸ் 3வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய நிதித்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2023-2024 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கடந்த ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்ய முடியாதவர்கள் 1% வட்டியுடன் நேற்று தாக்கல் செய்ய வேண்டும் என வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வருமான வரி கணக்கை அபராதத்துடன் தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய நிதித்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், நீலகிரி, கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வரும் 7ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.